வெறும் 6000 ரூபாய்க்குள்ள இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே, அதுலயே ஐபோன் மாதிரியான டைனமிக் ஐலாண்ட், அது போக சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு ஏகப்பட்ட விஷயங்களை அள்ளி கொட்டி கொடுத்துருக்காங்க இந்த Infinix Smart 8 HDல. அப்படி என்ன சிறப்பா இருக்கு பார்த்துருவோமா? முதல்ல பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பாக்ஸ் எப்பயும் போல அந்த கிரீன் கலர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மாடல், அப்புறம் என்ன ஸ்டோரேஜ், அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் போட்டிருக்காங்க. பின்னாடி ஃபுல் ஸ்பெக்ஸ்மே கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா உள்ள Smart 8 HD Infinix மொபைல் இருக்கு. இந்த பட்ஜெட்க்கு டிசைனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல சூப்பரா இருக்கு. இது போக எப்பயும் போல 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. அதுக்கான சார்ஜிங் கேபிள் இருக்கு. டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின், கடைசியா ஒரு பிளாஸ்டிக் கேஸ் கொடுத்திருக்காங்க. டிபியூ கேஸ் கொடுக்கல. இந்த பட்ஜெட்ல கேஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம் தான். பரவாயில்ல. முதல்ல டிசைன், இந்த கேமரா பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஐபோனோட டிசைனை தான் இங்க எடுத்து வச்சிருக்காங்க. இது ஐபோனிக் டிசைன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. பின்னாடி கை வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அந்த கலர், அதுக்குள்ள போகக்கூடிய அந்த லைன், இதெல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது வந்து டிம்பர் டெக்ஸ்சர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது கிரீன் கலர், இது போக கோல்டு கலர்ல ஒன்னும், பிளாக் கலர்ல ஒன்னும் இருக்குது. இங்க கீழே வந்து Infinix பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மேல அந்த கேமராவை சுத்தி ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டைம் அந்த எல்இடி ஃபிளாஷே பார்த்தோம் அப்படின்னா இங்க சர்க்கிளா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது போக இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. ஓவராலா மொபைலோட வெயிட் மேனேஜ்மெண்ட்மே நல்லா பண்ணிருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல 200 கிராமுக்கு மேல தான் எடுத்துட்டு வருவாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா 184 கிராம்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. திக்னஸ்மே 8.5 mm தான் இருக்கு. ஓவராலா இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான டிசைன் இந்த மொபைல்ல இருக்கு. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இந்த டைம் பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இவங்களோட ஸ்டார்டிங் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இனிமே Infinixல வாட்டர் டிராப் நாட்ச் எல்லாம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு NEG கிளாஸ் ப்ரொடக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க 6.6 இன்ச்ல HD plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு, அந்த வீடியோஸ் பார்க்கிறதுக்கு, டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஒரு லவ் பெட்டராவே இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா 500 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல வச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இருந்தாலுமே இத சன்லைட் ரீடபிள் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் பெருசா சன்லைட்ல எதிர்பார்க்க வேண்டாம். இது போக இந்த டிஸ்ப்ளேல ஹைலைட்டான விஷயம், நான் ஐபோன்ல இருக்கக்கூடிய அந்த டைனமிக் ஐலாண்ட இந்த பட்ஜெட்ல கூட Infinix வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இவங்க மேஜிக் ரிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மொபைல்ல சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா அந்த சார்ஜிங் அனிமேஷன் பார்க்க முடியும். அது போக லோ பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல பார்த்துக்க முடியும். ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணும்போது, கால் பேசும்போது இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் அந்த மேஜிக் ரிங் வந்து ஒர்க் ஆகுது. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணி இதுல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். மொபைலோட பேட்டரிக்கு வந்தா எப்பயும் போல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. பொதுவா இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ USB தான் இன்னுமே நிறைய பிராண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 10000 ரூபாய் வரைக்கும் கூட ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் Infinix வந்து இந்த டைம் டைப் சி ல கொண்டு வந்துட்டாங்க. சோ இதுல இருந்து இனிமே மைக்ரோ யூஎஸ்பியும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ டைப் சி தான் இவங்களோட எல்லா மாடல்லையும் வரப்போகுது. அதுவும் இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம். மத்தபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா இது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் அப்படிங்கறதுனால பெருசா யூஸ் பண்றதுக்கு விஷயங்கள் கிடையாது. சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. இங்க சாஃப்ட்வேர்னு பார்த்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. XOS 13 ஓட. பொதுவா இவங்களோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான ப்ளூடூத் தேவையில்லாம அள்ளி தெளிச்சிடுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அதையுமே கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்காங்க. 1-2 ப்ளூடூத் தான் என்ற அளவுக்கு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களையும் ரிமூவ் பண்ணது இன்னும் கொஞ்சம் Infinix வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது போக புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. இதை இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் அப்டேட்ஸ் அப்படிங்கறத பத்தி பெருசா பிராண்ட் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட்ஜெட் செக்மெண்ட், அதுவும் என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படிங்கறதுனால கொடுப்பாங்களா அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இது போக இதுக்கு OTG சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படியே பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். மேக்ஸிமம் 2 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல் தான், 5Gலாம் கிடையாது. அதுபோக பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க 3.5 mm ஜாக் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, பக்கத்துலயே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. பொதுவா 10000 ரூபாய்க்குள்ள இன்னுமே ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதுவும் 6000 ரூபாய்க்குள்ள Infinix சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்டு வந்தது இன்னும் நல்ல விஷயம். அது ஃபாஸ்டா ஓரளவு அக்யூரேட்டா இருக்கு. மொபைலோட கேமரான்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி சென்சாரா ஒன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால பெருசா யூஸ் கிடையாது. 2 கேமரான்னு கணக்கு காமிக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த LED ஃபிளாஷை அப்படியே ரவுண்டா பிளேஸ் பண்ணி அதையும் ஒரு கேமரா மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா சில நேரம் அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த கலர்ஸ் வந்து நல்லா எடுத்து தருது. பட் பெரிய அளவுல டீடைல் கிடையாது. இது பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கறதுனால நம்மளும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியுது. அந்த ஷார்ட்
ஷார்ப்னஸ் இதெல்லாமே பெட்டரா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. செல்ஃபி கேமராவுமே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது இந்த செக்மெண்ட்ல ஒரு பெட்டரான அவுட்புட் வந்து இதுல கொடுக்குது. இங்க செல்ஃபிக்காக 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அது போக எப்பயும் போல டுயல் எல்இடி ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அது போக இங்க போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்த்தா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் நல்லா இல்ல. அதனால பெருசா போர்ட்ரைட் ஷாட் வந்து இந்த கேமரால எடுக்க வேண்டாம். அது அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அங்கங்க அந்த எட்ஜ் டிடெக்ஷன் வந்து சுத்தமா நல்லா இல்ல. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா கேமரா இந்த பட்ஜெட்க்கு ஓகே, பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். அடுத்து மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க யூனிசாக் T606 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. வா ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஹீலியோ A20 A22 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. பட் இந்த டைம் ஓரளவு யூனிசாக்கோட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்தது நல்லது. இன்னும் கொஞ்சம் மீடியாடெக் ஹீலியோ G35 இல்ல 37 அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 2,20,000க்கு மேல வந்தது. பெரிய அளவுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். பட் ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் ஓரளவு இதுல ப்ளே பண்ணிக்க முடியும். அதுபோக குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஓரளவு ஓகேவா இருக்கு. அதுபோக வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்கு, கால் பேசுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஓரளவு பெட்டரா இருக்கும். ரொம்ப பேசிக்கான யூஸ்க்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். இது போக இங்கேயுமே ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. இன்னுமே நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய்க்குள்ள eMMC ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வெறும் 6,000 ரூபாய்க்குள்ள எடுத்துட்டு வந்தாலுமே இந்த மொபைலுக்கு UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சோ Infinix வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால ஸ்டோரேஜ் வந்து ஃபாஸ்டா இருக்கிறதுனால நம்ம ஆப் யூஸ் பண்ணும்போது, மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணுது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 3GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அது போக ஒரு 3GB விர்ச்சுவல் RAM இருக்கு. அது பெருசா தேவைப்படாது. தேவைப்பட்டது அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து 5,669 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியல. ஒரு 6,000 ரூபாய் 6,200 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெரிய அளவுல யூசேஜ்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்டார்டிங்ல ஒரு பேசிக்கான யூஸ்க்கு ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே வருது, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வருது. அது போக ஐபோன்ல இருக்கக்கூடிய அந்த டைனமிக் ஐலாண்ட் கொடுத்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. மொபைல்ல யூஸ் பண்றதுக்கு ஓரளவு பெட்டரா இருக்கு. டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. சோ ஓவராலா எல்லா விதத்திலுமே பெஸ்டா இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதனால தேவைப்படுது அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.